என்ன சொல்றாரு? அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. 20, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு, அந்த தேசத்தை அங்க உள்ள எதிரிகளை ராஜாக்களை ஒப்பு கொடுத்தது யார் தெரியுமா? நீ ஆராதிக்கிற தேவன். இந்த 318 பேர் போய் 4 தேசத்தை அடிச்சு நொறுக்க முடியாது. அதான் சொல்றாரு, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை. அப்ப சொல்றாரு, அப்பா தவறி கிவரி நான் தான் ஜெயிச்சான்னு சொல்லிடாத. அந்த சாலம் ராஜா சொல்றாரு. சொல்றதுக்கு முன்னாடி இவன் சொல்றான், என் தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை என் உள்ளத்தில் அறிந்து வைத்திருக்கிறேன், எதையும் நான் பெருசா என்னல சொல்லிட்டு கவனிங்க, உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கும் ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் முத இங்கதாங்க உண்டாகுது. ஏன் தசம பாகம் கொடுத்தான்? இந்த 4 தேசத்தையும் அடித்து நிமித்தக்கூடிய பலத்தை கொடுத்தவர், அங்கிருந்து எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வர செய்தவர் யாருதான்? தேவாதி தேவன் தான். இந்த தசமபாகம் எதை காண்பிக்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அதனால நான் சொல்றேன். என்னன்னா கவனிங்க, தேவன் படைக்கலன்னா இந்த உலகத்துல கம்பெனி என்ன பண்ணியிருக்க மாட்டான்? கட்டி இருக்க மாட்டான், விவசாயி இருக்க மாட்டான், வேலை இருக்காது. தேவனுடைய சரீரத்தை, அதுல ஆரோக்கியத்தை கொடுக்கலனா நீ போய் அதை செய்ய முடியாது. ஞானத்தை கொடுக்கலனா செய்ய முடியாது. தசமபாகம் எதை காண்பிக்கிறது? ஆண்டவரே, இது எனக்கு பெருசு அல்ல, இதை கொடுத்த நீர் எனக்கு பெரிது என்பதை காண்பிக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படி நீங்க கொடுக்கும்போது அது உங்களுக்கு மீன்ஸா இருக்கும். என் சோர்ஸ் கம்பெனி இல்ல. கவனிங்க, என் ஆதாரம் அவனும் இவனும் கிடையாது, என் ஆதாரம் நீங்க மாத்திரம்தான். அப்ப பாருங்க, இவ்வளவு வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானா இருக்கிறான். அந்த சாலம் ராஜாவாகிய மெல்கி சேதேமுக்கு என்ன கொடுக்கிறான்? இவன் தசம பாகம் கொடுக்கிறான். இந்த தசம பாகம் கொடுக்கிற இந்த மெல்கி சேதேகம் நீங்க போய் பின்னாடி வாசித்து பாருங்க. அவன் பாத்தீங்களா, சாலம் ராஜா, ஒரு தேசத்துக்கு அவன் ராஜா, அவன் பெரிய பணக்காரன். அவங்கிட்ட இல்லாத வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, பணம் இல்லை. கவனிங்க, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த தசம பாகத்தையும் காணிக்குதான் வாங்கிதான் ஆண்டவர் பொழப்பு நடத்துறாரு, சபை நடத்துறாருன்றது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, காடுகளிலே திரிகிற 1000-10,000 ஆடுகளும் என்னுடையது. நான் நினைச்சா ஒவ்வொன்றும் டெய்லி என்ன பண்ணுவான்? ஃப்ரெஷ்ஷா நான் ஒண்ணுவேன். ஆனாலும் எதை காண்பிக்கிறது தெரியுமா? நீ எனக்கு கொடுக்கணும். ஏன்னா கொடுக்கும்போது இது எனக்கு கொடுத்தவரே எங்க அம்மா அப்பா கிடையாது, கம்பெனி கிடையாது, இதை கொடுத்தவர் யாரு? அவர் தான் என்பதை காண்பிப்பதற்காக தான் தசம பாகத்தை கொடுக்க சொல்லுகிறார். அப்ப இந்த சாலம் ராஜா பாருங்க, வாசி பாருங்க. அதவ சோதமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு எத்தனாவது வசனம்? 20, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும், அவன் ஆல்ரெடி பெரிய பணக்காரன், இவன் கொடுத்துதான் சாலம் ராஜா போய் வாழணும் பெரிய அவசியம் கிடையாது. ஏன்? பிரமாணம் என்பதை கடைபிடிக்கிறான். அவன் சொல்றான், உனக்கு நிறைய இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை தேவ வார்த்தையில வழி நடத்தக்கூடிய ஆள் யாரு? நீதான். நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் பிரமாணம். நீ வாங்கி என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரமாணம்.